இப்போ அந்த ஸ்ரீகாந்த் கேஸ நீங்களும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அதுல அவர் எப்படி சிக்குறாரு அப்படின்னா, முதல்ல பிரதீப் அப்படின்ற ஒரு நபர தான் அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு கிளப் பக்கத்துல அவர் நின்னதாகவும், அவர்கிட்ட ஒரு 6 கிராமோ, 10 கிராமோ இருந்துச்சு கொக்கைன். அவர பிடிச்சு விசாரிக்கும் போது தான் இதுல இவங்க எல்லாம் சிக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு கேட்டா பெங்களூர்ல இருந்து வந்துச்சு அப்படின்றாரு. நம்ம ஊருக்கு நீங்க சொல்றீங்க பாலிவுட்ல இருந்து கொண்டு வராங்க அப்படின்னு. எப்படி இந்த எங்க கொக்கைன் மாதிரியான ட்ரக்ஸ் தாய்லாந்துல இருந்து வரும், வியட்நாம்ல இருந்து வரும். நான் என்ன ஒரு இடம் சொன்னா அங்கேயே டார்ச் லைட் போட்டு நிப்பீங்களா? உலகம் ஒரு உருண்டை, இவ்வளவுதான். எல்லையில இருந்து கூட வரலாம் உங்களுக்கு. எங்க இருந்து வருதுன்றது how are you going to find out? It's a worldwide nexus. It's a 300-year-old industry. இதுல என்ன அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா, ஸ்ரீகாந்த் மட்டுமே இந்த கோவிட் பீரியட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 முறை அவர் வந்து கொக்கைன் அவங்கள்ட்ட வாங்கினதா சொல்றாங்க. அதற்கான ஜிபே டிரான்சாக்ஷன் அதான் இங்க டீலரை பிடிச்சீங்கன்னா அவன் பிளாக் புக்கை எடுக்கதான் செய்வான். அவனுக்கு he wants to save his skin இல்ல. ஆன்சரபிள். அவருக்கு ஒரு டீலருக்கு எல்லாம் பாஸ் இருப்பாங்க. நீ வெளியே எல்லார் பேரையும் கொடுத்துருவான் பாஸ். நீ 10 செலிபிரிட்டி பேர் கொடுத்தனா அதுல ஒரு செலிபிரிட்டி உன வெளியே எடுத்துருவான். பாஸுக்கு செலவே இல்ல. 4வது தலையோ 5வது தலையோ நீ அடிச்சு புடிச்சு உன வெளியே எடுத்துரும் பெயில் கொடுத்து. இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்ரீகாந்துக்கு நடுவுல படங்களே இல்ல அப்படின்னா, அவரை பத்தி இப்ப வர தகவல்னா அவரு வெறும் போதைப் பொருள் உட்கொண்டது மட்டுமா, இல்ல அவர் வீட்லயே வந்து பார்ட்டி பண்ணிருக்காங்க, நிறைய நடிகர் நடிகைலாம் வர வச்சு பார்ட்டி பண்ணதா சொல்றாங்க. இப்போ ஸ்ரீகாந்த் உட்கொண்டது மட்டும் இல்லாம அவர் சப்ளை பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி விசாரணை போகுதுன்றாங்க. இருக்கலாம். எல்லா நடிகர் நான் சொன்னேனே பார்ட்டிஸ் வந்து ஃபார்ம் ஹவுஸ தாண்டி நடிகர்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்குது. இதெல்லாம் ஒரு காலத்துல ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சுக்கலாம். இந்த வேலைய ஃபார்ம் ஹவுஸ வேகஸா வச்சுக்கலாம். வீட்டுக்கு வரத்துக்கு நல்ல ஐ மீன் உள்ள நம்ம கொஞ்சம் பவ்யமா நுழையலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. மனைவிகளே கோலம் வரைறாங்க. லூயி விட்டான் வைஃப்ஸே கோலம் வரைஞ்சு கொடுக்குறாங்க. லூயி விட்டான் வைஃப் வந்து ஒரு டைப்புங்க. அது அவங்க எதுக்கும் பயங்கர துணிச்சலான லேடிஸ் அவங்கலாம். அந்த ஒரு மனப்பான்மைன்றது அவங்க ஹெட் டு டோ ஊறி போய் அவங்க ஒரு வேற கிரீச்சராவே ஆயிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பாங்க, எல்லாத்துக்கும் கூட இருப்பாங்க, ஊத்தி கொடுப்பாங்க, கோலம் வரைஞ்சு கொடுப்பாங்க. ஹாரிபிள் வைஃப். விஜயகாந்தோட வைஃப் இந்த மாதிரி அப்படிதாங்க இருக்கணும். கெத்தா இருக்கணும் ஒரு ஆக்டரோட வைஃப்னு இருந்தா. நேரிட ரெடினா இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒத்தச்சு வெளியே தள்ள புருஷனை 4 சாத்தி ரீஹாபுக்கு மூச்சு பேச்சு தெரியாம கொண்டு போய் 6 மாசத்துல கிளீன் பண்ணி வெளியும் கொண்டு வரலாம் அந்த பொண்டாட்டி. இந்த மாதிரி எந்த விஷயமும் வீட்டுக்குள்ள நுழையாமையும் விடலாம். அந்த மாதிரியும் ஹாலிவுட் வைஃப்ஸ் இருந்திருக்காங்களே. குட்டி பத்மினி, சொன்னேனே அவங்க பேரு மிஸ்ஸஸ் விஜயகாந்த், நிறைய இருக்காங்க. நீங்க அந்த காலத்துல எடுத்து பாருங்க.